அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த கிளாம்ப் போர்ட்டல் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் யூனியன் மினிஸ்ட்ரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிளாம்ப் அப்படிங்கிற போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா கோல் லேண்ட் அக்விசிஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேமெண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லேண்ட் அக்விசிஷன், அடுத்தது மேனேஜ்மெண்ட், அடுத்ததா பேமெண்ட் போர்ட்டல். அடுத்தது, which country recently became the 26th in the world to eliminate trachoma as a public health problem, a milestone validated by WHO அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டா இந்தியா கூட இந்த ட்ரக்கோமா அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி WHO சர்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவுக்கு அப்புறமா இப்போ யார் 26th கண்ட்ரியா வந்திருக்காங்கன்னா ஃபிஜி அப்படிங்கிற கண்ட்ரி. சரியா? அடுத்தது, இந்தியா ஹாஸ் ரிசீவ்ட் a waiver on United States sanctions against Iran's Chabahar fort for how many months அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய சபாகர் போர்ட்டை பில்ட் பண்ணது யாருன்னா இந்தியா தான். இந்த சபாகர் போர்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கேட்வே டு சென்ட்ரல் ஏஷியா ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த போர்ட்டு இங்கிருந்து போகக்கூடிய ரயில்வே லைன் இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் ரிபப்ளிக்ஸ், கார் ரிபப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கு. சரிங்களா? அதனாலதான் கேட்வே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதாவது அமெரிக்கா வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா அண்ட் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூக்ளியர் டீலை வயலேட் பண்ணதுக்காக அமெரிக்கா வந்து ஈரான் மேல நிறைய சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த சாங்ஷன்ஸ்ல சபாகர் போர்ட்டை முன்னாடி இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 6 monthsக்கு வெய்வர் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, அட் வாட் ஏஜ் டிட் பால் பியா வின் ஹிஸ் மோஸ்ட் ரீசென்ட் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் இன் கேமரூன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை வயசுல இவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 92 வயசுல வின் பண்ணியிருக்காப்ல. லாஸ்டா, வாட் இஸ் த டார்கெட் இயர் ஃபார் அச்சீவிங் த 500 gigawatt நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி கோல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பஞ்சாமிர்த் டார்கெட்ல வரும். பஞ்சாமிர்த் அப்படிங்கிற இந்த டார்கெட் வந்து COP26 கிளாஸ்கோ 2021ல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுல 5 கோல்ஸ் வந்து இருக்கும். ஒன்று நெட் ஜீரோ பை 2070, மீதி எல்லா கோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இயர் 2030 தான். 500 gigawatt ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி, 50% ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி, அதாவது 50% ஆஃப் பவர் டிமாண்டை நம்ம ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் வந்து பண்றது. அப்புறம் கார்பன் இன்டென்சிட்டி ஆன் எக்கனாமியை 45% வந்து கம்மி பண்றது. லாஸ்டா நெட் ஜீரோ 2070. சரியா? இதுதான் அந்த 5 டார்கெட்டு. ஸோ இதுல ஒரு டார்கெட் நெட் ஜீரோ மட்டும் 2070, மீதி எல்லாம் 2030. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.